Namaskar, sir. Many congratulations. Hope to work with you. Please. श्री दिलीप कुमार राय। ମୁଁ ଦିଲ୍ଲୀପ ରାୟ ରାଜ୍ୟସଭାର ସଦସ୍ୟ ରୂପେ ନିର୍ବାଚିତ ହୋଇ ଈଶ୍ୱରଙ୍କ ନାମରେ ଶପଥ କରୁଅଛି ଯେ ମୁଁ ବିଧି ଦ୍ୱାରା ସ୍ଥାପିତ ଭାରତର ସମ୍ବିଧାନ ପ୍ରତି ଶ୍ରଦ୍ଧା ଓ ନିଷ୍ଠା ରଖିବି। ମୁଁ ଭାରତର ସାର୍ବଭୌମତ୍ୱ ଅଖଣ୍ଡତା ଅକ୍ଷୁଣ୍ଣ ରଖିବି ଏବଂ ମୁଁ ଯେଉଁ ପଦ ଗ୍ରହଣ କରିବାକୁ ଯାଉଛି ତାହାର କର୍ତ୍ତବ୍ୟ ଶ୍ରଦ୍ଧାପୂର୍ବକ ନିର୍ବାହ କରିବି। மாநிலங்களவையில் தமிழகத்திலிருந்து திமுக மற்றும் அதிமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகள் இருந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்கிறார்கள். அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பித்துரை இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். இதே போல தேமுதிகவின் LK சுதீஷ் இன்று திமுக கூட்டணியில் முதன்முறையாக மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கிறிஸ்டோபர் திலக் அவர் மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்றிருக்கிறார். இதே போல கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்று இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புமணியும் தம்பித்துரையும் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். இந்த முறை அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்து அன்புமணி மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் தேமுதிகவின் LK சுதீஷுக்கு இந்த முறை மாநிலங்களவை எம்பி பதவி வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கு இந்த முறை LK சுதீஷுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டதை அடுத்து அவர் இன்று முதன்முறையாக மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றார். இதேபோல திருச்சி சிவா, திமுகவின் மூத்த உறுப்பினர் திருச்சி சிவாவும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க வந்த காட்சியை பார்த்தோம். இதே போல கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் இந்த முறை முதன்முறையாக திமுகவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார்கள். 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கிறிஸ்டோபர் திலக், திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் முதன்முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக இந்த முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார். இதே போல தேமுதிகவின் பொருளாளர் LK சுதீஷும் மாநிலங்களவை எம்பியாக அவர் பொறுப்பேற்று பதவியேற்றார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த அன்புமணி மற்றும் தம்பித்துரை ஆகிய இருவரும் அதிமுக கூட்டணியும், திமுக கூட்டணியில் 4 பேரும் இந்த முறை மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாநிலங்களவை எம்பிக்களும் இன்று எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவரும் துணை ஜனாதிபதியுமான CP ராதாகிருஷ்ணன் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய எம்பிக்கள் மாநிலங்களவையில் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் மற்றும் தம்பித்துரை, LK சுதீஷ், கிறிஸ்டோபர் திலக், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகிய 6 பேருக்கும் மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் மற்றும் கிறிஸ்டோபர் திலக் ஆகியோர் அந்த மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்று அதற்கான கையொப்பங்களை ஏற்று பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளை தான் இப்போ பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை எம்பிக்களையும் மாநிலங்களவையில் இன்று பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்த 6 எம்பிக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார்.